காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வந்த ஓட்டல் மாஸ்டர் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது உடலை மறுபிரேத பரிசோதனை செய்திட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வசித்து வந்தவர் ராஜா என்பவருக்கு 5 என்ற மனைவி, 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். ராஜா திருப்பச்சாவடிமேட்டில் உள்ள டாஸ்மாக் கடை உணவகத்தில் மாஸ்டராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வழக்கம் போல் இரவு வேலை முடித்துவிட்டு ராஜா அங்கிருந்த உணவகத்திலேயே படுத்து உறங்கியுள்ளார். மறுநாள் 10ஆம் தேதி காலை ரோந்து பணியில் ஈடுபட்ட தாலுகா போலீசார் ராஜாவை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதற்கு பின்னர் ராஜா 10 மது பாட்டில்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து சொந்த ஜாமீனில் விடுக்கப்பட்டனர். ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் வீட்டிற்கு வந்த ராஜா தன்னை போலீசார் பூட்ஸ் கால்களால் தாக்கியதாகவும் அதனால் நெஞ்சு பகுதியில் அதிகமாக வலி இருப்பதாகவும் மனைவி அஞ்சுவிடம் தெரிவித்திருந்தார். உடனடியாக ராஜாவை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மனைவி அஞ்சு அழைத்து சென்றுள்ளார். அங்கு ராஜாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே ராஜா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதற்கு பிறகு அருகில் உள்ள மேற்கு காவல் நிலையத்தில் ராஜாவின் மனைவி அஞ்சுவை போலீசார் அழைத்து அவரது கணவர் வீட்டிலேயே இறந்துவிட்டதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுள்ளனர். பின்னர் அவசரமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ராஜாவின் உடலை எடுத்து சென்று 1 மணி நேரத்திற்குள்ளாகவே பிரேத பரிசோதனை செய்துள்ளனர். இதுவெல்லாம் போலீசாரின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்றதாக சந்தேகமடைந்த அஞ்சு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருந்தார். இதனை அறிந்த போலீசார் ராஜாவின் உடலை எரிக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். ஆனால் அஞ்சு தனது உறவினர்களின் ஒப்புதலோடு விழுப்புரம் கே சாலை சுடுகாட்டில் ராஜாவின் உடலை புதைத்துள்ளார். இதனை அடுத்து மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் மூலமாக அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் தனது கணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் வைத்து அவரை போலீசார் தாக்கியதால் தான் உயிரிழந்தார் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராஜாவின் உடலை 8 நாட்களுக்குள் மறு பிரேத பரிசோதனை செய்திட வேண்டும் என்றும், திருச்சி, சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மூலமாகவோ அல்லது மதுரை, நெல்லையில் உள்ள மருத்துவர்கள் மூலமாகவோ மறு பிரேத பரிசோதனை செய்திட வேண்டும் என்றும், இறந்து 40 நாட்கள் ஆன நிலையில் உள்ள ராஜாவின் உடலை முழுவதுமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே ராஜாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்து அதன் அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகளை 24 மணி நேரத்திற்குள் அவரது குடும்பத்தினரிடம் வழங்க மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜாவின் உடல் தோண்டப்பட்டு மறு பிரேத பரிசோதனை நடைபெறவுள்ளதால் பரிசோதனை அறிக்கை முடிவில்தான் ராஜாவின் இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரியவரும். கடந்த 10ஆம் தேதி விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையில் ராஜா, விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் போலீசாரால் காலையில் 9:30 மணிக்கு சட்டவிரோதமாக கைது செய்யப்படுகிறார். குறிப்பாக தாலுகா காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், எஸ்ஐ சிவகுருநாதன், முனுசாமி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரும் காலையில் போய் கைது பண்ணுறாங்க. 9:30 மணிக்கு கைது பண்ணும்போது அவரிடம் 10 குவார்ட்டர் பாட்டில் இருந்ததாக போலீஸினுடைய அறிக்கையில் சொல்கிறாங்க, போலீஸினுடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. 10 குவார்ட்டர் பாட்டில் இருந்ததாக. அதோட கைது பண்ணோம். 9:30க்கு நாங்கள் கைது பண்ணோம். கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு போன உடனே 10:30க்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் பணி செய்யக்கூடிய அவர் அந்த டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டீனில் பணி செய்யக்கூடிய அவருடைய உரிமையாளரை கூப்பிட்டு நாங்கள் உடனடியாக ஜாமீன் கொடுத்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ்நாட்டில் 1 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட 1 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்த ஒரே போலீஸ் ஸ்டேஷன் விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன். நாங்கள் 1 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனதாக அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய எஃப்ஐஆர் சொல்லப்பட்டது. ஆனால் அதில் உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆரம்பகட்ட கலாய்வு மூலியமாக அதை நாங்கள் கண்டறிந்தோம். அதில் உண்மை இல்லை. காவல்துறை, குறிப்பாக தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அடித்ததால் அவர் இறந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் 10ஆம் தேதி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நேராக மகாராஜாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாரு. அங்கே சிகிச்சை எடுக்கிறாங்க. அங்கே இருந்த டாக்டர் அனிதா குமாரி சிகிச்சை கொடுக்குறாங்க. அங்கே மார்பு வழி சார்ந்து இசிஜி எடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால அவங்க பரிந்துரை செய்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. அவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து நேரடியாக வீட்டில் விட்டுறாங்க. வீட்டில் மனைவிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய மார்பில் போலீஸ்காரங்க பூட்ஸ் காலால் மிதித்தாங்க, லத்தியால் அடித்தாங்க, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு, இப்படி என் வாழ்க்கையில் என்னுடைய கணவர் எப்போதுமே என்கிட்ட சொன்னதில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பல முறை அவர் வெளியில் போயிட்டு அன்டயத்தில் வந்தால் கூட எந்த போலீஸ் எந்த சிக்கல்லையும் அவர் மாட்டினதில்லை. என்னை அடித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா மனைவி ஆஸ்பத்திரி போவேன்னு தன்னுடைய கணவரை கூப்பிடும்போது, இருமா கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுன்னு வீட்டில் கேட்குறாங்க. அப்போ மணி சரியாக 12:30 மணி. தண்ணி குடித்த உடனே வீட்டிலே மயங்கி விழுந்துறாரு.
உடனே அவங்களுடைய மனைவி 5 குழந்தைகள்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் வந்து சேர்க்குறாங்க. ஜிஹெச்சுக்கு வந்தவுடனே பரிசோதனை செய்த நெடுஞ்செழியன் டாக்டர் நெடுஞ்செழியன் வந்து அவங்க வந்து ஏற்கனவே இறந்து போனதாக நெடுஞ்செழியன் வந்து சான்று கொடுக்குறாங்க. உடனடியாக வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்க, ஏன்னா எழுத படிக்க தெரியாத 5 குழந்தைகள், 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை, பொருளாதார சக்தி இல்லை. அவங்க வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர், ஒரு குடிசையில் வாடகைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு எந்த பின்னணி இல்லாத ஒரு குடும்பம் வந்து அவங்கள வந்து போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து வெள்ளை பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கி 3 மணிக்கு ராஜாவினுடைய உடல் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகிறாங்க. 4:10க்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடுறாங்க. இப்படி 1 மணி நேரத்தில் எங்கேயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லை. குறிப்பாக காவல் சித்திரவதையில் இறந்து போனாவோ அல்லது கூறாய்வு ஏதாவது பண்ணுறதாகவோ வந்து 4 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது. ஆனால் இவங்க 4:10க்குள்ளே 3 மணிக்கு இங்கேருந்து ரஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு 1/2 ஹவரில் போஸ்ட்மார்ட்டத்தை முடித்து 5:30 6 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து பாடியை கொடுத்துட்றாங்க. ஆமாம், போலீஸை வந்து கொடுத்துட்டு வந்து இதை எரிச்சிடணும் அப்படின்னு வந்து அவங்கள நிர்பந்தப்படுத்தினாங்க. இவங்க வந்து பாடியை எரிச்சிடணும்னு சொல்லி போலீஸ் நிர்பந்தப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ராஜாவை புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கலாய்வு செஞ்சதன் அடிப்படையில் வந்து கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த 2வது வாரம் கூடிய அந்த உயர்நீதிமன்ற அமர்வில் வந்து நாங்கள் வந்து தாக்கல் பண்ணோம். அதில் வந்து பல விஷயங்களை சொன்னோம். கைது செய்தது சட்டவிரோதமாக கைது செஞ்சுருக்கிறாங்க. 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு டிகே பாஸினுடைய ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய கட்டளைகளை போலீஸ் பின்பற்றவில்லை. அது மாதிரி வந்து சிஆர்பிசி 41A ஒரு நபரை கைது செய்யும் போது காவல்துறை என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செஞ்சோம். அதே மாதிரி வந்து சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழக்கு, மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்கில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் மரணம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதையுமே ஃபாலோ பண்ணலுங்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டோம். காவல் நிலையத்தில் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது, நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் என் குழந்தை படிக்குது அப்படின்னா, ஸ்கூலில் என் குழந்தைக்கு உடம்பு முடியலைன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை அந்த பள்ளிக்கூடம் தான் கொடுக்கணும். அது மாதிரி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வேண்டி போன எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனடியாக என்ன செய்யணும், அவர்கள் தான் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்கணும். ஆனால் திட்டமிட்டு அடித்து சித்திரவதைப்படுத்துறதுனால இவர் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாரு, நம்ம மேலே வந்து நம்ம செஞ்ச விஷயம் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பார் ஓனரை கூப்பிட்டு வந்து இவரை வந்து ஒப்படைச்சி வந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு நினச்சி தான் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனால் சொந்த ஜாமீன் இது காவல் நிலையத்தில் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. 1 மணி நேரத்தில் கொடுத்த சொந்த ஜாமீன் இங்கே தான் நடந்திருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடித்ததுனால அவர் காயப்பட்டிருக்கிறாரு. அவர் காயப்பட்டதுனால அவருடைய மரணத்துக்கு காரணம். அப்போ வந்து டிகே பாஸ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தலை. சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியினுடைய வழக்கு நடைமுறைப்படுத்தலை. சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தினர். அது மட்டுமே இல்லை, வந்து அந்த பாடியை பார்ப்பதற்கு கூட அவங்களுடைய மனைவியை வந்து அனுமதிக்கலை. பாடியை உடனடியாக எரிச்சிடணும்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டுறாங்க. 5 வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் SC/ST வழக்கு இதில் போடுறேன்னு சொன்னால் 5னுடைய கணவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்கிறது வந்து போலீஸ்காரங்க சொன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் வாழ்வியலில், வாழ்க்கை முறையில் கடந்த 22 வருடமாக அது ஒரு பட்டியல் சமூக தலித் மக்கள் வாழக்கூடிய வாழ்வியலை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் SC/ST ஆக்ட் போடணும்னு நம்ம நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். அது விரைவாக நடைபெறும். நம்முடைய முறையீடெல்லாம் கேட்ட நீதிமன்றம் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம், இங்கே இருக்கக்கூடிய யாருமே பின்பற்றலைங்கிறதுனால ரீபோஸ்ட்மார்ட்டம் 8 நாட்களில் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திருச்சியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர், சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர், முதுகலை பட்டம் பெற்ற 2 மருத்துவர்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்படி